வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து 38 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள செங்கலூர் என்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஊர். இதற்கு அருகில் மலையடிப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அது பக்கத்தில் தான் இந்த செங்கலூர்ன்ற ஊர் இருக்குது. இப்போ இங்கே வந்திருக்கோம். பார்க்குறீங்க. இப்போ இந்த இடம் அப்படியே வெறும் ஒரு பொட்டல் காடாக, அப்படியே எங்கே பார்த்தாலும் அங்கே தூரத்தில் கொஞ்சம் நீர் தெரியுது. ஒரே ஒரு பலகை மட்டும் இருக்குது. அந்த பலகையை நோக்கி நம்ம போகிறோம். அது என்ன பலகைன்னு பாருங்கள். இது தொல்லியல் துறையின் அறிவிப்பு பலகை. இவ்வளவு பெரிய இடத்துல எதுவுமே இல்லை, வெறும் முற்கள், வெறும் காடாக கிடைக்கிறது, சேராக இருக்கிறது. பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ லேசாக மழை பெஞ்சிருக்கு, மழையோட மிக சேராகவும் இருக்குது. இந்த இடத்தில் என்ன தொல்லியல் துறையுடைய இப்படி ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு அறிவிப்பு பலகை, பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட இந்த பலகை இருக்குது. பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள். இது வழக்கமாக நம்ம காணொலிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே பலகை தான் இது. அப்படி என்ன இந்த இடத்தில் இருக்கிறது, அதுதான் நம்ம இன்று பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா, வாழ்வு நிலை என்பது 2 செய்தியில் முடிஞ்சிடும். ஒரு செய்தி என்ன, தாயின் கருவறையில் நம்ம தொடங்கி முடிவு ஒன்று நிலவரை, இல்லைன்னா ஒரு நெருப்பினால் நம்ம உருவங்கள் அழிக்கப்படுது. அவ்வளோதானே. முடிவு ஒன்று இருக்குது இல்லையா? ஆரம்பம் ஒன்று இருக்கிறது, முடிவு ஒன்று இருக்கிறது. இப்போ இந்த முடிவை பற்றி ஏன் நம்ம பேசுகிறோம்னு பார்க்கலாம். நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள், லேசாக ஒரு பானை ஓடுகள் தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? இது சுமாராக இந்த பானை ஓடுகள் எவ்வளவு வருடம் இருக்கும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு 500 300, கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன் இருந்த இடத்தில் தான் நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், நிறைய பானை ஓடுகள் இருக்குது. வழக்கமாக நம்ம காணொளிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கோயில்கள், சிலைகள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இன்று என்ன, ஒன்றுமே இல்லை, வெறும் தரையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். மிக 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 முக்கியமான இடம் இது. ஏன் மிக முக்கியமான இடம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்மளுடைய தொன்மைகளை பற்றியும், நம்மளுடைய முன்னோர்களின் அறிவை பற்றியும், நம்முடைய முன்னோர்களுடைய பெருமைகள் பற்றியும் நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றை நிலைநாட்டுவதற்கு என்னென்ன சான்றுகள் நம்மிடம் இருக்கிறது. நம்ம ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? சாட்சிகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எப்பொழுதுமே எழும். அதற்கான விடைதான் இந்த இடம். இது டாக்டர் தயாளன்ற அறிஞர் இந்த இடத்தை பற்றிய செய்திகளை உலகுக்கு அறிவித்தார். மிக மிக பழமையான ஒரு இடுகாடு இது. இடுகாடுன்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சுடுகாடுன்னு சொல்கிறது தான் இடுகாடு. இதில் 2 செய்திகள் இருக்குது. புதைக்கப்பட்டும் இருப்பாங்க, இல்லாது எரிக்கப்பட்டு அந்த எலும்புகளை கொண்டு மீண்டும் புதைக்கிற ஒரு வழக்கமும் இப்போது இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது மிகப்பெரிய ஒரு இடுகாடு. இந்த இடுகாட்டில் பொதுமக்கள் தாழின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாழிகள் அப்படின்னு பார்த்தா மண்பாண்டங்களிலே பெரிய அமைப்பு. இன்றைக்கும் நிறைய நம்மளுடைய மியூசியம் சொல்கிறோம் இல்லையா, அருங்காட்சியகங்கள், அதில் கூட இதெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இல்லை காணொலியிலே நீங்கள் தேடினீங்கனாலும் அதை பார்க்கலாம். ஒரு கூம்பு போன்ற ஒரு பெரிய அமைப்பு, பெரிய ஒரு தாழி, மண் தாழிகள்னு சொல்கிறோம். இந்த தாழிகள் இங்கே 500க்கும் மேற்பட்ட தாழிகள் இங்கே இருக்குது. இந்த தாழிகள் நம்ம பார்க்குறீங்களா? இப்போ அதிகமான தாழிகள் புதை உண்டு இருக்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். சரி, இந்த புதையுண்டு இருக்கிறதுன்றது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. 500 தாழிகள் இருக்குமா இந்த இடத்துலன்னு கேட்காதீங்க, அவ்வளவு தாழிகளும் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக எங்கெங்கே இருக்குன்றதை நம்ம பொறுமையாக அந்த காணொலியில் பார்க்கலாம். ஆனால் இந்த தாழிகளுக்கும் நம்மளுடைய வரலாற்றுக்கும் என்ன அப்படி ஒரு தொடர்பு இருக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவுடன் அவர்களை வழிபடும் முன்னோர் வழிபாடு தமிழர்களுடைய மிக தொன்மையான வழக்கமாக இருந்த ஒன்று.
மனிதர்கள் வாழ்ந்து இறந்தாலும் அவர்களுடைய பண்புகள், அவருடைய பழக்கங்கள், அவருடைய அறிவுகள் இவற்றை மதித்து அதனை நாம் வணங்கி வாழும் பழக்கமுடையவர்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், இது 2500 வருடங்களுக்கு சுமார் முன் இருந்த மண் தாலி பாருங்கள். இப்போ இது பாதுகாக்கப்பட்ட இடம், இதை நம்ம எதுவுமே தொடவும் கூடாது, இதை எதையும் நம்ம தொந்தரவு செய்யவும் கூடாது. இருப்பினும் அவங்க பார்ப்பதற்கு சிறந்த அனுமதி தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நீங்களும் அதை எதுவும் நம்ம கலைத்து விடாமல் பார்ப்பது மிக மிக முக்கியம். சரி, இப்போ செய்திக்கு வருவோம். இப்போ பாருங்கள், இந்த தாளிகளில் நம்மளுடைய முன்னோர்களை உள்ளே அப்படியே உட்கார வைத்து அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் அதற்றில் வைத்து இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஒரு பானைக்குள் இன்னொரு பானை இருப்பதை கூட நீங்கள் பார்க்கலாம். பெரிய பானை ஒன்று இருக்கிறது பாருங்கள், மேல் பகுதி அது வாய்ப்பகுதி இருக்குது பாருங்கள், இன்னமும் அப்படியே இருக்கிறது பாருங்கள். அங்கே பாருங்கள், கைகளால் செய்த அதே பானையோடு மிக சிறப்பான பானை பாருங்கள், அழகாக இருக்குது இல்லையா? இதற்குள்ளாரையும் ஒரு பானையில் அவருடைய பயன்படுத்திய பொருட்கள், மற்ற பொருட்கள், அவருடைய முக்கியமான பொருட்கள் இவற்றையெல்லாம் சேர்த்து புதைக்கும் பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இருந்த மிகச்சிறந்த பழக்கங்களில் ஒன்று. சரி, இது ஏன் மிக முக்கியமாக கருதப்படுதுன்றதை பார்க்கலாம். அப்போ பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் இது வெறும் வெட்ட வெளியாக சிந்திக்காமல் கவனமாக பாருங்கள். எவ்வளவு தாழிகள் இருக்கும் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். இதை சுற்றி ஒரு 500-1000 தாழிகள் தெரிகிறது என்றால் எவ்வளவு பெரிய முன்னோர்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பார்கள், இல்லை அதை மரியாதைக்குரிய இடமாக பார்த்திருப்பார்கள் என்று எண்ண வேண்டும். இடுகாடு என்பது மிக மிக மரியாதைக்குரிய நம்மளுடைய முன்னோர்களுடைய இடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த மண்ணின் மீது இந்த பானைகளை நாம் ஏன் இந்த தாழிகளை பார்க்கிறோம்ன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த தாழிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தான் நம்ம செம்போட பயன்பாடு, இந்த தாழிகளிலிருந்து நிறைய அரிய பொருட்களை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை தொல்லியல் துறை எடுத்திருக்கிறாங்க. அதில் செம்பு காலம்னு சொல்கிறோம். செம்பு பயன்பாடு எப்படி இருந்தது, செம்பினாலான கத்தி, செம்பினாலான பாத்திரங்கள், மணி வகைகள் அனைத்துமே இவ்வளவு வருடங்களுக்கு முன்னாடி நாம் பயன்படுத்தியிருக்கிறோம் என்ற சான்று இதுதான். இவற்றில் இருந்த பொருட்கள், இவற்றிற்குள்ளே இருந்த செம்பு காலம் முதல் இரும்பு காலம் வரை உள்ள பயன்பாடுகள் அனைத்திற்குமான மிகப்பெரிய சாட்சி இந்த இடம். இப்பொழுது நமக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இடம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத. நீங்கள் உலகத்திலேயே மிக முக்கியமான இடமாக கருதப்பட வேண்டிய இடம் இது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், தமிழர்களுடைய மிகச்சிறந்த வாழ்வு நிலைக்கான ஒரு மிகப்பெரிய சாட்சி. இந்த சாட்சியின் அடிப்படையில் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் கிடைத்தால் அது எவ்வளவு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்றதை அறிவியல் பூர்வமாக இன்று ஆணித்தரமாக நம்ம கண்டுபிடித்து விட முடியும். அப்பொழுது நம்மளுடைய பண்பாடும் அறிவும் எவ்வளவு பழமையானது என்பதை நிலைநிறுத்துவதற்கான மிகப்பெரிய சான்று இது. இந்த சான்றின் அடிப்படையில் தான் நம்ம எல்லா செய்திகளையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஏதோ வாயளவில் நான் எங்களுடைய இனம் அப்படி இருந்தது, நாங்கள் பெரிய வீரத்தோடு இருந்தோம்ன்றதெல்லாம் பேசுவதற்கு முன்னால் சாட்சிகளோட இந்த செய்திகள் உறுதிப்படுத்தி அறிவியல் உறுதித்தன்மையோடு இருப்பின் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், கற்களால் ஆன ஒரு பெரிய சுவர் இருந்திருக்கிறது. இன்னொரு செய்தி நம்ம பார்க்கணும், இந்த தாழிகள்லாம் ஒரே நேரத்தில் புதைக்கப்பட்டிருக்கதா இருக்காது இல்லையா? வெவ்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து இந்த முதுமக்கள் தாழி புதைக்கப்பட்டிருக்கும். சிறிய தாழிகள், பெரிய தாழிகள், வெவ்வேறு இடங்கள். இது காலப்போக்கில் நீர் அரித்ததுனால், நீர் ஓட்டத்தினால நிறைய சிதைவுண்டு இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வெவ்வேறு காலங்களும் இதில் இருக்கும். ஒரே காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் உள்ள இடம் இல்லை. அது நிறைய காலங்களில் வெவ்வேறு நிலைகளில் இந்த தாழிகள் புதைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இப்போ இந்த மாதிரி இடங்களை நாங்கள் வழக்கமாக சொல்கிறது தான், சிறு குழந்தைகள், நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாற்றையும் அழைத்து இதை குடும்பம் எல்லாம் பார்க்க செய்யணும்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ இந்த கேட்கலாம், இந்த காடுக்குள்ளார இதில் எதை பார்க்கறது, எதை பண்ணுறது, எதனால் இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் என்பது நம்மளுடைய மண். நாம் எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். இந்த மண்ணிலிருந்து உருவானது தான் இந்த உயிர். நம்மளுடைய மரபணுக்களாக இருக்கட்டும்,
அது நம் உடலாக இருக்கட்டும், தசையாக இருக்கட்டும், எலும்பாக இருக்கட்டும், அனைத்துமே இந்த மண்ணில் உள்ள கனிம வளங்களில் உள்ள உணவுகளை உண்டு நம்முடைய முன்னோர்கள் வழியாக நாம் வந்தவர்கள் தான். இந்த முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள். நாம் எப்படி நம்மளுடைய முன்னோர்களை பற்றி சிந்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய சிந்தனையும், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய குடும்பமும் வளரும். ஆகவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடங்களை காட்டும்போது எவ்வளவு முக்கியமானதுன்றதை நாம் தான் தெளிவுபடுத்தணும். அனைவருக்கும் வந்து நம்ம தெளிவாக இதோட செய்திகளை நம்ம தெளிவு வைக்கணும். இந்த செய்திகள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்கும். எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, செம்பு காலம்னா என்னன்றது அவங்களுக்கு புரியும் இல்லையா? செம்பை மட்டுமே பயன்படுத்தி ஒரு காலம் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். காப்பர்னால் இன்றைக்கி அவங்களுக்கு என்ன தெரியும்? காப்பர் இன்றைய கால குழந்தைங்களுக்கு காப்பர்னா காப்பர் பாத்திரம் அப்படிம்பாங்க. காப்பர் அப்படின்றது ஒரு செம்பில் வந்து தாமிரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில். இந்த தாமிரத்தினால் செய்யப்பட்ட, அப்படியே செம்பினால் செய்யப்பட்ட பொருட்கள், அவ்வளவு பொருட்கள் இருந்திருக்கிறது. அதுவே ஒரு உலகமாக இருந்திருக்கிறது. அது அவங்களுக்கு வந்து தெரிய வரும். மக்களுடைய பரிமாண வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி எப்படிப்பட்டது, எதன் மூலியமாக வளர்ந்தது, அறிவு எப்படி மேன்மைப்பட்டதுன்றதற்கான சாட்சிகள்லாம் இவைகள்லாம் இது மிகப்பெரிய சாட்சி. நீங்கள் இப்போ பார்க்கலாம், ஒவ்வொரு இடங்களாக காட்டுறோம். 500க்கும் மேற்பட்ட பானைகள் அனைத்தும் வந்து ஒரு மூதாதையர்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு மதிப்பு மிக்க ஒரு இடமாக நம்ம கருத வேண்டிய இடம். பார்க்குறீங்க நீங்கள், அதில் பாருங்கள், ஏதோ உலோகத் துண்டுகள்லாம் கூட தெரியுது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இடம் இந்த செங்கோலூர். இதை வந்து தொழில் ஆராய்ச்சியாளர்களும் அறிவியலாளர்களும் நமக்கு வந்து கண்டுபிடித்து கொடுத்தது என்பது, பலாயிரம் கோடி தங்கத்தை நம் கையில் கொடுத்தார்கள் கூட நம்ம வந்து அவ்வளோ மகிழ்ச்சி அடைய முடியாது. அவ்வளவு சிறப்பான செய்திகள் இது. இவை தான் நம் மனித கூட்டத்தின், நம்முடைய வாழ்வு நிலையுடைய பண்பையும் உயர்வையும் காட்டக்கூடிய இடம். அதனால் கண்டிப்பாக இது வந்து வெறும் பொட்டல் காடாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து இதை வந்து தவிர்த்திட வேணாம். செல்லும்போது இங்கே முட்கள், சேறு இதெல்லாம் இருக்குது, கவனமாக பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இது வந்து பக்கத்துலேயே வந்து சாலை இருக்குது. அதனால் ஒன்றும் சாலையிலேருந்து இறங்கி இப்படி பார்க்கலாம். இதில் ஒன்றும் சிரமம் கிடையாது. கொஞ்சம் கவனமாக அந்த இடத்துல சேறு, முட்கள் இருந்தால் பார்த்து நீங்கள் போகணும். இது பற்றிய காட்சிகள் வந்து வலைதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிறுவன் கூட அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான். நிறைய பெண் பிள்ளைகள், அதுக்கப்புறம் இது சார்ந்த வந்து காட்சிகள்லாம் நிறைய வந்து பதிவிட்டு போட்டிருக்காங்க. அதையும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இன்னொரு செய்திக்கு வருவோம். நம்ம இந்த செய்திகள் நமக்கு தெளிவாக தெரிந்தால்தான் மற்ற செய்திகளிலிருந்து எவ்வளவு தூரத்தில் தமிழருடைய அறிவு இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். வழக்கமாக வந்து ஒரு செய்தியை சொன்னோன்னா அந்த செய்தியுடைய அளவீடு எவ்வளவுன்னு எப்படி தெரியும்? ஒன்று சொல்கிறாங்க, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்னப்பா தெரியும் அப்படின்றாப்புல கேட்டுட்டா நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிப்பீர்கள்? இது போன்ற சாட்சிகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அளவீடு தெரியும் இல்லையா? இப்போ பெரிய கோயில் இருக்கிறது, ஒருவேளை பெரிய கோயில் என்ற கோயிலே இல்லாமல் இருக்கிறதுன்னு வச்சுக்கோம், பெருவுடையார் கோயிலே இல்லாமல் இருக்கிறது என்று வைத்து கொண்டால், தமிழுடைய கட்டிடக்கலை இவ்வளோ பெரிய கோயில், எங்களிடம் வந்து ஒரு 200 அடிக்கு மேல் வந்து கற்களால் செய்யப்பட்ட கோயில் இருந்தது அப்படி என்று நம்ம வந்து சொன்னால் அதை பொதுவாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அதுக்கு சாட்சி இல்லாமல் போய்விடும். அதனால் கண்டிப்பாக ஒரு நில அமைப்பும் மனிதனும் மிக 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 தொடர்புடையவர்கள். அதனால் இந்த நிலத்தினுடைய மதிப்பையும், முன்னோர்களுடைய மதிப்பையும், நம்ம மக்களுடைய பண்பையும், அவர்கள் பயன்படுத்திய அறிவு, இப்போ அவர்கள் மேல் வைத்திருந்த மதிப்பு, இப்போ இதில் அனைவருமே அவர்களுடைய மேலே மதிப்பு வைத்திருந்தாலும் பல மக்கள் இங்கு வந்து அவர்களுக்கான மரியாதையை வந்து செலுத்தியிருப்பார்கள் இருக்கு இல்லையா? அந்த கவனத்தை வந்து நம்ம மேற்கொள்ளணும். இப்போ எப்படி நம்ம மக்கள்கிட்ட செய்தி வந்துருச்சு அப்படின்னா, இடுகாடு சுடுகாடு என்று, அதாவது ஒரு முடிந்த விஷயமா செய்தியாக, அதை வந்து ஒரு ஆரம்ப பிள்ளையாலாம் நம்ம நினைக்கவே இல்லை. முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், அவங்கள வந்து உடலை எரித்து விட்டோம், புதைத்து விட்டோம்னு முடிச்சிடறோம். அது மாதிரி அந்த காலங்களில் இல்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் அவருடைய அறிவும் அவருடைய பண்பும் போற்றி மதிப்பு மிக்கதாக இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நீங்களும் இதை வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த செய்திகளை அறிவுறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. சரி, செய்திக்கு வருவோம். கொஞ்சம் வந்து இந்த காணொளி வந்து மிக மிக ஒரு நம்ம ஆங்கிலத்தில் ரஃப்பாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து ஒரு வெறும் திடலுக்கு முன்னால் நம்ம பேசுகிறதுனால இந்த காட்சிகளை வந்து நீங்கள் வந்து எளிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து மிக மிக முக்கியமானது, நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். தமிழர்கள் அனைவரும் இந்த இடத்தை கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. நன்றி.
வணக்கம். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் உங்களை சந்திக்கிறோம்.